முறையாக கைது செய்யப்படாமல் போலீஸ் வந்து சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து முறையற்ற தன்மையில் விசாரித்து அந்த வாக்குமூலத்தை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸ் வந்து கேட்கும்போது வாக்குமூலம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி வந்து கேள்விகள் இருக்குது. ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தா போலீஸ் அதிகாரி அந்த கேப்சர் பண்ணும்போது அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி எப்போ வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கும்போது அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் அக்யூஸ்டு சைடில் என்ன சொல்கிறாங்க, என்ன பெட்டிஷனை கொண்டு வந்தாங்க, போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அண்ட் தென் வந்து இந்த வழக்கை விசாரித்த ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அண்ட் தென் வந்து அந்த அப்சர்வேஷன் என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்கன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம்.